பத்திரிகையாளர்கள் என்று அழைக்கக்கூடிய திமுகவினுடைய விசுவாசிகள் பல பேரை அண்ணன் ரொம்ப புரட்டி எடுத்திருக்காரு. நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்தேன் நான். அண்ணன் திருமாவுடைய ஒவ்வொரு பதிலும் ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் நியாயமாகவும் இருந்தது. அது திமுகவுடைய பத்திரிகையாளருடைய வாயை அடைத்து விட்டது. திருமான்னு நேரடியாக இப்படி ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரியே பேசுவாங்க. இவர் தான் பார்த்தாங்க, இப்படிதான் பண்ணாங்க அப்படின்னு நேரடியாக பேச. அவர் சில பத்திரிகையாளர் மேல திரும்ப கோவப்பட்டார். நீங்க தாங்க அது காரணம், நீங்க தான் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசினார். அப்படிதான் பேசணும். ஏன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா திமுக கூட்டணியிலிருந்து நான் திரும்ப வெளியேறான்னு தெரிஞ்ச உடனே நீங்க மிகவும் மோசமான அரசியல்வாதி திரும்பன்ற அளவுக்கு நீங்க பேசுறீங்க. எல்லா கேள்வியும் யாரை நோக்கி போகுது? அண்ணன் திரும்ப நோக்கி தான் போகுது. இப்போ ஐயா சண்முகம் அவர்களோ, ஐயா வீரபாண்டியன் அவர்களோ, ஐஎம்எல்எஸ் கட்சியை சார்ந்த அவரோ, இவர்களெல்லாம் கொஞ்சம் கேள்வி குறைவு தான். பெரும்பாலும் நான் திருமாவை பற்றி தான் கேள்விகளை எழுப்பப்படுது. அதில் குறிப்பாக இந்த ஷோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை அவங்க போட்டாங்க. ஒரு ப்ரோமோ மாதிரி விசிகா எப்போ வேண்டுமானாலும் அமைச்சரை விட்டு வெளியேறோம், நாங்கள் அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, நாங்கள் எப்போனா வெளியேறுவோம், நாங்கள் ஒன்றும் கூட்டணி இல்லை அப்படின்றத அந்த டிவியே ஒரு ப்ரோமோவை மாற்றி ஒரு பேசப்படும் பொருளாக மாற்றிச்சு. அப்போ இதை பார்த்த ஆதவர்ஜுனா தான் உடனே ஃபோன் பண்ணி இவர்கிட்ட கேட்டிருக்காரு திருமாண்ணன் கிட்ட. அதாவது இந்த திமுகவை ஆதரித்து கொண்டிருந்த சமூக வலைதள போராளிகள் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் அண்ணன் திருமா கூட்டில் இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுச்சி தமிழ் டாக்டர் திருமா அப்படி சொல்லியிருந்தவங்கலாம் இன்னைக்கு திருமான்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. இவரை மோசமாக எழுதுறாங்க. திருப்பி அம்புகள் திருமாவை நோக்கி மட்டுமே வருது, இவங்க நோக்கிலாம் போக முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சி கூட பெருசாக எழுதலை. யார்? இந்த சமூக வலைதள திமுகவினுடைய போராளிகள். இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு பிறகான ஒரு அதிகார மையமாக அங்க அண்ணன் திரும்ப இருந்திருப்பாரு. இன்னைக்கு நம்ம வெளியே இருந்து பார்க்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு பிறகாக ஒரு அதிகார மையமாக இருக்கக்கூடியவர் திரு ஆதவர்ஜுனா. அதாவது இப்போ வந்திருக்கானுங்கள்ல கிளம்பி, நேற்று ஒரு பையன் சொல்றான், நோ நான் உதயநாத் தம்பினா அப்படின்றான். எனக்கு சிரிப்பு தான் இதெல்லாம் பார்க்கும்போது. உதயநாத் தம்பி அப்படின்னா எனக்கு புரியல. உனக்கு இல்லை, உனக்கு ரெட் ஜெயின்ட்ல பாதி சொத்து தரப்போறாங்களா, இல்லை உனக்கு என்ன சொல்றது அவங்க வாரிசு சொத்தை தரப்போறது? இதெல்லாம் அதான் சொல்றேன். பிஆர் ப்ரௌட் கொத்துன்னு பேசினானுங்கல்ல, அது முடிஞ்சிருக்குமான்னு பார்த்தா இப்போ உதயநாத் தம்பின்ற அளவுக்கு வந்திருக்கானுங்க. திமுக இவங்க அடிச்சு பேசவே கிடையாது எந்த இடத்துலையுமே. அப்போ ஃபியூச்சர்ல 29 எலெக்ஷன்ல திமுகவோட திரும்ப எந்த காலத்திலும் எனக்கு தெரிஞ்சு இப்போ எந்த காலத்திலும் கூட நான் வார்த்தையை எடுத்துறாரு. திமுகவோட வருகின்ற அசம்பிளியில கண்டிப்பா இடதுசாரிகள் பிசிகாவும் பங்கேற்கவே மாட்டாங்க. 100% பங்கேற்க மாட்டாங்க. நான் நம்புறேன். நான் பெட்டுலாம் கட்ட மாட்டேன். அதுக்காக சில பேர் அடுத்த முறையும் அவர் தான் சிஎம் ஆவார். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. நான் சொல்றேன். நான் ஏன்னா இருக்கிற சூழல் அப்படிதான் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களுடைய கவர்மெண்ட் அப்படின்றது உண்மையாகவே கரப்ஷனுக்கு எதிரான ஒரு கவர்மெண்ட்டாக இருக்குது. இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் அவ்வளோ ஒரு க்ளீனான ஒரு கவர்மெண்ட்டை விஜய் அவர் கொடுத்துருக்காரு. அங்கே தான் முழுக்க பணம் புழுங்குற இடமே அங்கே தான். வணக்கம். வணக்கம். புதிய தலைமுறை நடத்திய ஒரு நிகழ்வுல இடதுசாரிகள் கட்சியோட தலைவர்கள் அனைவருமே கலந்துருக்காங்க. அந்த வகையில் திருமாவர்களும் கலந்துருக்காங்க. திருமாவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த அமைச்சரவையோ அல்லது ஆதரவோ இதில் எதையுமே ஒரு உடன்பாடு இல்லை. ஆனால் ரவிக்குமார் அவர்கள் ஏற்கனவே எங்கள் திருமாவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள்ட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது திருமாவர்களே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு அமைச்சர்னு கேட்கல, துணை முதலமைச்சர் பதவி எங்க தலைவர் திருமாவுக்கு நீங்க அமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ துணை முதலமைச்சர் தான் கேட்டிருக்காரு. துணை முதலமைச்சர் தான் கேட்டதாக நான் திருமா சொல்லியிருக்காரு. அது அவருடைய விருப்பம். கேட்கறதும் தப்பு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துக்கு தகுதியான ஒரு நபர். ஏன்னா இன்னைக்கு எல்லா ஸ்டேட்லையுமே தமிழ்நாடு என்கின்ற இந்த ஸ்டேட்டை தவிர மீது எல்லா ஸ்டேட்லையுமே தலித்துகள் துணை முதல்வர் ஆகிட்டாங்க, பல அமைச்சர்கள் உருவாகிட்டாங்க. ஆனால் நம்ம விஜயுடைய ஆட்சிக்கு பிறகு தான் இதெல்லாம் நம்ம பார்க்குறோமே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே ஒரு அமைச்சர் கொடுப்பாங்க, ஆதிநானத்துறை அமைச்சர் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு மண்ணை தான் சமூக நீதி பெரியார் அது சொன்ன உருட்டி வச்சுருந்தோம். அதை விஜய் மாத்துறாரு. இப்போ இந்த நிகழ்வு என்ன, தாவேக்காவுடைய ஆதரவு மாற்றம் எழுந்தது எப்படி அப்படின்றது தான். ஏன்னா எல்லோரு தரப்பிலும் எழுப்பப்பட்ட கேள்வி என்னன்னா, இப்போ இவங்க எல்லாருமே திமுக கூட்டணி இருந்தவங்க. இப்போ திமுக கூட்டணி தான் ஆதரவு தெரிவித்து விஜய் அவர்களை இன்றைக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் ஆதரவு கேட்டதும் இவங்க கிட்ட தான். அவர் போயிட்டு ஒரு பாஜக கிட்டேயோ பாமக கிட்டேயோ அதிமுக கிட்டேயோ கேட்கல. ஏன்னா தன்னை ஒரு இடதுசாரிகளோடு இருக்கணும் அப்படின்றத விஜய் அவர்கள் விரும்புகிறாரு. மதவாத சக்தியோடு நம்ம இருக்கக்கூடாது, சாதியவாதி சக்தியோடு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு லெஃப்ட் பாலிடிக்ஸை தான் விஜய் அவர்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதுதான் பண்ணிட்டு இருக்காரு அவர். இப்போ இதில் பல பேர் பேசியிருந்தாலும் ஒட்டுமொத்த பேருடைய கேள்வியும் அண்ணன் திருமாவை நோக்கி மட்டும் தான் இருந்துச்சு. அது ஏன்றதும் அங்கே நடந்த எல்லாமே தெரியும். இதில் எனக்கு என்ன ஒரு சிறப்புனா, இந்த பத்திரிகையாளர்கள் என்று அழைக்கக்கூடிய திமுகவினுடைய விசுவாசிகள் பல பேரை அண்ணன் ரொம்ப புரட்டி எடுத்திருக்காரு.
அதாவது எப்படி சொல்றது, சின்னாபின்னமாக சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் காலி பண்ணிட்டாரு தான். திமுகவினுடைய பத்திரிகையாளர்களை அண்ணன் திருமா காலி செய்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்தேன் நான். அண்ணன் திருமாவுடைய ஒவ்வொரு பதிலும் ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் நியாயமாகவும் இருந்தது. அது திமுகவுடைய பத்திரிகையாளருடைய வாயை அடைத்து விட்டது. ஏன்னா ஒரு பத்திரிகையாளர்னா நீங்க எது சரியோ அதான் பேசணும். நியாயம் இருக்கா நியாயம், அநீதினே அநீதி. ஆனால் நீங்க என்ன பண்றீங்க, முழுக்க முழுக்க அறிவாலயத்தினுடைய விசுவாசிகளாக மாறி அறிவாலயத்துக்காக பேசி கொண்டிருந்திருக்கு. அப்படிப்பட்டவர்கள் தான் அண்ணன் திருமாவுடைய பதிலும் ஒரு சிறப்பான ஒரு பதிலாக இருந்திருக்கு. இதுல எல்லா கேள்வியும் யாரை நோக்கி போகுது, அண்ணன் திருமாவை நோக்கி தான் போகுது. இப்போ ஐயா சண்முகம் அவர்களோ, ஐயா வீரபாண்டியன் அவர்களோ, ஐஎம்எல் கட்சியை சார்ந்த அவரோ, இவர்களெல்லாம் கொஞ்சம் கேள்வி குறைவு தான். அதில் பெரும்பாலும் அண்ணன் திருமாவை பற்றி தான் கேள்விகளை எழுப்பப்படுது. அதில் குறிப்பாக இந்த ஷோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை அவங்க போட்டாங்க. ஒரு ப்ரோமோ மாதிரி விசிகா எப்போ வேண்டுமானாலும் அமைச்சரை விட்டு வெளியேறும், நாங்கள் அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, நாங்கள் எப்போனா வெளியேறுவோம், நாங்கள் ஒன்றும் கூட்டணி இல்லை அப்படின்றத அந்த டிவியே ஒரு ப்ரோமோவை மாற்றி ஒரு பேசப்படும் பொருளாக மாற்றிச்சு. அப்போ இதை பார்த்த ஆதவர்ஜுனா தான் உடனே ஃபோன் பண்ணி இவர்கிட்ட கேட்டிருக்காரு, திருமாண்ணங்கிட்ட, என்னென்ன நிகழ்ச்சி பார்த்த நாங்கள் என்ன இப்படி சொல்லியிருக்கீங்கன்றப்போ அண்ணன் திருமா சொல்லியிருக்காரு, அவங்க அங்கே கேட்டதுக்கான பதிலாக நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஒரு நாளும் எங்களால் உங்கள் ஆட்சி கவிழ்ப்புக்கு நாங்கள் சம்மதப்பட மாட்டோம், நாங்கள் உடன்பட மாட்டோம், நீங்கள் அதை பயப்படாதீங்க, அதை வரி பண்ணிக்காதீங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுத்த ஆதரவு தான். திரும்ப அவர்கள் சொல்லும் போதே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, அவங்க நாங்கள் இப்போ போயிடுவோமோ அப்போ போயிடுவோமான்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்காங்க, அந்த பயத்துக்கு ஒரு காரணமாக தான் நாங்கள் அமைச்சர்லையுமே பதவி வைச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல அது அந்த பதில் சரியானது தானே. நான் என்ன சொல்றேன், இப்ப வெறுமனே ஆதரவு அப்படின்னா குடி கொடுத்த மணிக்கு நாங்க வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தா எப்பவுமே ஒரு நம்பிக்கையின்மை தான் ஏற்படும் எல்லாருக்கும் தான். அது கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி, ஐஎம்எல் இருந்தாலும் சரி, விசிகா இருந்தாலுமே சரி, வெளியே இருந்து வெறும் ஆதரவு மட்டும் கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு வாபஸ் வாங்கிக்கலாம். அப்ப அமைச்சரவையில் நீங்க பங்கெடுக்கும் பொழுது அந்த அரசினுடைய அனைத்து கொள்கை திட்டங்களும் நீங்களும் அங்க வகிக்கிறீங்க. இப்ப விஜய் அவர்கள் அமைச்சரவை கூட்டத்தை நடத்துறாரு அப்படின்னா அங்க விசிகாவுடைய அமைச்சரும் இருப்பாரு, ஐஎம்எலுடைய அமைச்சரும் இருப்பாரு, காங்கிரஸுடைய அமைச்சரும் இருப்பாரு. அப்ப அமைச்சரவையில் பங்கேற்பு நம்ம காங்கிரஸை சேர்க்க வேண்டாம், காங்கிரஸ் கூட்டணியே அவங்களோட போட்டாங்க, திமுகவோட ஒட்டும் உறவும் முடிஞ்சு போயிட்டு இப்ப தாவேக்காவோட கை சேர்த்து கூட்டணி ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. ஆனா இவர்கள் யாருமே கூட்டணியில சேரல. இப்போ ஐயா சண்முகம் என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி என்கின்ற ஒரு கூட்டணியே இன்னைக்கு இல்லதானே, ஏன் அது எப்படி நீங்க சொல்லலாம்? அங்க இருக்கிற சில அறிவாலயத்தினுடைய விசுவாசிகள், அறிவாலயத்தினுடைய ஹைனாக்கள் போன்றலாம் சில பேர் பேசுவாங்க. ஏன்னா நீங்க பேசுறதுக்கு ஒரு வரமுறை இருக்குல்லங்க. நீங்க ஒருத்தவங்க கூட்டணியில் இல்லைன்றதுக்காகவே அவங்கள இவ்வளோ இழிவுபடுத்தி பேசுறதை யாரும் ஏற்றுக்க முடியாது. அதாவது இந்த திமுகவை ஆதரித்து கொண்டிருந்த சமூக வலைதள போராளிகள் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் அண்ணன் திருமா கூட்டணியில் இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுச்சி தமிழர் திருமா, டாக்டர் திருமா அப்படி சொல்லியிருந்தவங்கலாம் இன்னைக்கு திருமான்னு சொல்லிட்டு எழுதுறாங்க, இவரை மோசமா எழுதுறாங்க. திருப்பி அம்புகள் திருமாவை நோக்கி மட்டுமே வருது, இவங்களை நோக்கிலாம் போக முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு பெருசா எழுதல யாரு, இந்த சமூக வலைதள திமுகவினுடைய போராளிகள். இப்போ எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்போ சண்முகம் அவர்கள் திமுக கூட்டணி இல்லை அப்படி ஒரு நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்றாரு. இங்க வீரபாண்டியன் அவர்கள் என்ன சொல்றாரு, இப்ப இருக்கிற சூழல் இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப இருக்கிற சூழல்னா என்ன, திமுக நீங்க பண்ண அயோக்கியத்தனங்கள் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு, எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டாங்க, உங்களை நிராகரித்திருக்கிறார். இப்ப திமுகவை மக்கள் நிராகரித்திருக்கிறா இல்லையா, பெரும்பான்மை நிராகரித்திருக்காங்க, பெரும்பான்மை விஜய் அவர்கள் ஆதரிச்சிருக்காங்க. இப்ப விஜய் அவர்களுக்கு ஒட்டுமொத்த ஆதரவு வந்துருச்சுன்னு நான் சொல்ல. நான் 108 இடங்களை மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா பெருவாரி இடங்கள் அதுதான். நான் இன்னொன்னு கேட்கிறேன், இப்ப திமுக மட்டும் நான் தனிச்சு நான் ஜெயிக்க போகுது, ஒரு ஜெயிச்சிருந்தா கூட இதே கூட்டணி கட்சியில் தானே. அப்ப கூட்டணி கட்சி இல்லை என்று சொன்னால் நீங்க இல்லை. அப்போ தமிழ்நாட்டில் யாருமே எனக்கு தெரிஞ்சு அதிமுக தவிர்த்து பெரும்பான்மையாக வெற்றி பெற்றவங்க யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதிமுக மட்டும் தான் எம்ஜிஆர் அவருடைய பிரிவுலையும் ஜெயலலிதா அவருடைய பிரிவுலையும் பெரும்பான்மை வெற்றி பெற்றிருக்கு. கருணாநிதியோட கவர்மெண்ட்லாம் நீங்க சில பேரும் சொல்லுவாங்க அதெல்லாம் திமுக வெற்றி பெற்றிருக்கு. அது எப்போ, பிஃபோர் ஒரு 30 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ சமீப காலமா இல்லவே. இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச அரசியலை நாங்கள் முற்று பார்க்கும்போது 15-20 வருஷத்துல அப்படி இல்லவே இல்லை எதுவுமே அதிமுகவை தவிர்த்து. அப்போ விஜய் அவர்களை மக்கள் பெரும்பான்மையா ஆதரிச்சிருக்காங்க. அப்போ அவர்களோடு ஒருங்கிணைந்து ஆட்சி அமைப்பு தான் சரியான ஒன்றா இருக்கும். இப்போ திமுக கூட்டணியில் இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல, மதிமுக இருக்குது, என்ன சொல்றாங்க, நாங்கள் இருக்கிறதா வானாமான்றதை நாங்கள் இப்போ எங்களுடைய குழுவை கூட்டி முடிவெடுக்க போறோம். அப்புறம் அந்த பக்கம் இஸ்லாமிய தலைவர்கள் என்ன சொல்றாங்க, ஏற்கனவே உதயசூரிய சட்டத்தில் ஜெயிச்சவங்க, நாங்கள் இனிமேல் உதயசூரிய நிற்க மாட்டோம், தனியாக தான் நிற்போம். தனியாக நின்று அவங்க அமைச்சராகி போயிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ திமுக கூட்டணியில் இருப்பதை எந்த கூட்டணி கட்சியும் விரும்பல.
ஒரே ஒரு போராளி, ஒரே ஒரு தியாக தலைவி அந்நியார் பிரேமலதா மட்டுமே தான் இன்னைக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக மாறி அதே திமுக இருந்து வராங்க. போக மாட்டோம், ஏன்னா அவங்க இப்பதான் வந்திருக்காங்க. எவ்வளவு வாங்கிருக்கீங்க அதுவும் ஒண்ணு இருக்கு. ரொம்ப நான் சொல்றது ராஜ்யசபா எம்பி, சரிங்களா? ராஜ்யசபா எம்பி வாங்கிருக்கீங்க. இப்போ இதெல்லாம் திமுக வந்து கொடுத்துருக்குன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து போயிட முடியுமா? போனால் அது உங்களுக்கு தான் அசிங்க. அது நீங்கள் இப்போதான் வந்தீங்க, வந்து இப்போதான் வாங்கினீங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க உங்களுக்கு. மற்றவங்களுக்கு கொடுத்ததை விட அவங்களுமே சில நேரத்தில் வந்து விஜய் அவர்களை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசினதோ வேற வழி இல்லாம தான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தானே சில பேட்டிகள்லாம் புகழ்ந்து பேசினாங்களா? எனக்கு விஜய் தம்பி துணை முதலமைச்சர் தர வா 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 வான்னு கூப்பிடுறாரு, நான் தான் போக மாட்டேன், திமுக கூட விசுவாசமா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இந்த நீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, இந்த ரவிக்குமார் ப்ரொபோசல். அப்போ ரவிக்குமாருடைய ப்ரொபோசல்ல வந்து சொல்லும் பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களே கான்காலில் வந்து நான் திரும்ப கிட்ட நாங்கள் துணை முதலமைச்சர் யாரும் கொடுக்க போகிறது இல்லை, பட் நீங்கள் அமைச்சரவைக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான எல்லாத்தையுமே நாங்கள் உங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்போம். மீன்ஸ் கம்ஃபர்டபுள், வாட் இஸ் த கம்ஃபர்டபுள் இருக்கு இல்லையா? அப்போது இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு பிறகான ஒரு அதிகார மையமாக அங்க அண்ணன் திரும்ப இருந்திருப்பாரு. இன்னைக்கு நம்ம வெளியே இருந்து பார்க்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு பிறகாக ஒரு அதிகார மையமாக இருக்கக்கூடியவர் திரு ஆதவ அர்ஜுனா. அதாவது விஜய் அவர்கள் சொல்லலாம் இங்க ஒரு அதிகார மையம்லாம் இல்லை என்று சொல்லலாம் அவரு, பட் நான் அவர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு. நான் அதில் முதலமைச்சருடைய செயல்திறனெல்லாம் குறை சொல்ல, வெளியே இருந்து பார்க்கும்பொழுது வெளியே நமக்கு வந்து ஆதவ அர்ஜுனா அடுத்த கட்டமா இருக்காருன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த இடத்துக்கு நான் திரும்ப வந்து போயிருப்பாரு. அதுதான் நம்ம சொல்றோம். நீங்க பேருக்கு துணை முதல்வராக இல்லாமல் உண்மையாகவே துணை முதல்வருக்கான எல்லாவற்றையும் வந்து விஜய் அவர்கள் அண்ணன் திருமாவுக்கு வந்து கொடுத்துருப்பாரு. ஏன்னா அண்ணன் திருமாவை விஜய் கொடுத்திருந்தாலும் திரும்ப அவர்கள் ஏற்றிருக்க மாட்டாங்க தானே, ஏன்னா அவர் எம்எல்ஏ இல்லையே. நீங்க அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? எம்எல்ஏ இருந்தா அதையும் தாண்டி அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க 2 சீட்டு தானப்பா வச்சிருக்கோம், எனக்கே மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்லப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயுமே அழுத்தி சொல்ல. 2 சீட்டு வச்சுக்கிறவங்க துணை முதலமைச்சர் அவங்க தப்புலாம் நான் சொல்ல மாட்டேன், அவர் அமைச்சர்களோடு பங்கிடலாம். இவங்க திமுக அதிமுக பண்ண ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த இவங்க 2 திரும்ப முதலமைச்சராக சொல்லிட்டு அந்த விஷயத்த நம்ம தப்புன்னு சொல்லுவோம். ஏன்னா அது மக்கள் தீர்ப்புக்கு முற்றிலும் வந்து எதிரான ஒரு விஷயம். ஸோ நம்ம இதை முடிச்சிடலாம். அந்த கேள்விகள்லாம் கேட்கும்பொழுது திமுகவுடைய பத்திரிகையாளர்களை வந்து அண்ணன் திரும்ப வந்து நல்லா வச்சு செஞ்சு விட்டுருக்காரு. அதில் குறிப்பாக வந்து இந்த சில தொலைக்காட்சிகள்லாம் உட்காந்துக்கின்னு திமுகவுடைய ஆதரவு தொலைக்காட்சியெல்லாம் உட்காந்துக்கிட்டு திரும்ப அதாவது திரும்பன்னு நேரடியாக இவங்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரியே பேசுவாங்க. இவர் தான் பார்த்தாங்க, இப்படிதான் பண்ணாங்க அப்படின்னு நேரடியாக பேச. அவர் சில பத்திரிகையாளர் மேல திரும்ப கோவப்பட்டாரு. நீங்க தாங்க அது காரணம், நீங்க தான் மூஞ்சில் வச்ச மாதிரி பேசினார். அப்படிதான் பேசணும். ஏன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து திமுக கூட்டணியிலிருந்து நான் திரும்ப வெளியேறான்னு தெரிஞ்ச உடனே நீங்க மிகவும் மோசமான அரசியல்வாதி திருமண அளவுக்கு நீங்க பேசுறீங்க. இதெல்லாம் என்ன பேச்சு இது? அப்ப இத்தனை நாளா திருமணம் நல்லவரா இருந்தாரு, திமுக விட்டு வெளியே போனதுனால கெட்டவரா மாறிட்டாரா? இவங்க நரேஷனே எப்படி செட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து விசிகாவுடைய வாக்கெல்லாம் போயிடுச்சு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லா கட்சியும் வாக்கும் போயிருக்கு. அதிமுக போட்டிட்ட இடங்கள் எத்தனை, திமுக போட்டிட்ட இடங்கள் எத்தனை, ஜெயிச்சிருக்கு எத்தனை? நாம் தமிழ் கட்சி 8 வச்சிருந்தாங்க, 4 வந்துட்டாங்க. பாமக என்னவா இருக்கு, பாஜக என்னவா இருக்கு, எல்லாமே வந்து காலியா இருக்குது. எல்லாரும் காலியாகும் போது விசிகாவுடைய வாக்கும் போயிருது. நீ அப்படிதான் சொல்லணும். விசிகா ஓட்டு மட்டும்தான் போயிடுச்சு, தலித் ஓட்டு மட்டுமே போட்டு ஒருத்தரை வந்து வெற்றி பெற வச்சு முடியுமா? ஒரு தொகுதியில் தலித்துக்கள் எல்லாமே விஜய் ஓட்டு போட்டுற வேணான்னு சொல்ல, எல்லாருமே போட்டா மட்டும் விஜய் வெற்றி பெற்றுவாரா? பெரும்பான்மையாக தலித் மக்கள் விஜய் அவர்களை ஆதரிச்சிருக்காங்க, அப்படி வேணா சொல்லுங்க நீங்க. ஆனா தலித் ஓட்டு முழுக்க விஜய் கிட்ட போயிடுச்சுன்னா அப்ப விசிகான்ற கட்சியே தேவையில்லை, இப்ப தலித் கட்சிகளே தேவையில்லை. இதனால விசிகாவோட ஓட்டு மட்டும் தானே போயிருக்குன்னு தானே சொல்றாங்க. அதுதான் அயோக்கியத்தனம்னு சொல்றேன் நான். அப்போ விசிகாவினுடைய வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கல. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய தலித் கட்சிகள்ல இவ்வளோ பெரிய உயரத்திற்கு வந்த கட்சி எந்த கட்சியுமே கிடையாது. இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தவிர்க்க முடியாத சக்தியாக நான் திரும்ப வந்திருக்காரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அந்த இடத்துக்கு அவர் வந்ததுக்கு அவ்வளோ பெரிய உழைப்பு வந்து இருக்கு. அப்போ இவ்வளோ இடத்துல ஒரு தலித் கட்சி வந்து உட்கார்ந்து இருக்கிறத மற்றவங்களால ஏற்றுக்க முடியல. திமுகவோட இருந்த வரைக்கும் சரி, ஆமா திரும்ப சூப்பரான தலைவர், விசிகா சூப்பரான கட்சி, மதவாதி எடுத்துக்கிறாங்க. வெளியே போன உடனே வந்து மோசமானவங்க விசிகா கட்சி கலைன்னு சொல்றதுலாம் ஏற்புடையது கிடையாது. நேற்று 4 பேரை பேசின விஷயத்த பார்த்தோம்னா, ஆனா அவங்க பெரும்பாலும் திமுகவை எந்த இடத்துலயுமே அடிச்சு பேசவே கிடையாது. ஒரு ஸ்மூத்தா தான் பேசியிருக்காங்க. நாங்க வெளியில வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படியே தான் பேசியிருக்காங்க. விஜயோட கூட்டணியில நாங்க ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு கூட இது பேச கிடையாது. கூட்டணியில நாங்க இல்லப்பா, வெளியில ஆதரவு தான் கொடுக்குறோம். ஆனா எந்த இடத்துலயுமே திமுகவை அடிச்சு பேச கிடையாது. ஆனா திமுக சார்பில் இருந்து இந்த பத்திரிகையாளர்கள்லாம் கேட்கிற கேள்வி வந்து திரும்ப அவர்களை டென்ஷன் கிளப்புறாப்லேயே இருந்ததெல்லாம். திரும்ப டென்ஷனும் கிளம்புனாங்க. திரும்ப சரியான கரெக்டான பதிலுமே வந்து கொடுத்தாரு தான் அவரு. இப்போ திமுகவை வந்து அடிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. மக்கள் மத்தியில் அவங்களே அம்பலப்பட்டு போயிட்டாங்க. எல்கே சுதீஷ் அவர்கள்
இப்படி ஒரு ப்ரொபோசலை முன் வச்சு தான் சொல்கிறாரு அண்ணன் திருமா. என்னென்னு, திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க, எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆவதற்கு திமுக ஆதரவு கொடுக்குது, அமைச்சர்கள் திமுக பங்கேற்கல அப்படின்றத எல்கே சுதர்ஷன் சொல்லியிருக்காரு. அப்புறம் அதை வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசும்போது ஆமாம் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் திரும்ப சொல்லியிருக்கு, இது உங்களுக்கு நல்லதில்லை, இது சரியானது ஒன்றா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது தான் திமுக தரப்புல இருந்தும் அதிமுக தரப்புல இருந்தும் அண்ணன் திருமாவை வந்து முதலமைச்சர் ஆப்பதற்கான அந்த பேச்சுகள் வந்து போயிருக்கு. அப்போ அதையுமே அண்ணன் திரும்ப நடக்கிற காரியமா அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. அவருக்கு வந்து அந்த பதவியின் மீது ஆசை என்று பொருள் கிடையாது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டு வந்து போயிருக்காரு. பதவி மேலே ஆசை இருந்தால் அவர் ஏன் வந்து இப்போ மினிஸ்டரோட பங்கேற்றிருக்கலாமே, திருச்சி கிழக்குல நிற்க போறேன்னு சொன்ன விஜய் வேணாம் சொல்ல போறாரு. அவருக்கு பதவி மீதெல்லாம் ஆசை கிடையாது. விசிகாவுக்கு ஒரு அமைச்சர்கள் கிடைக்குதுன்னா அப்போ அந்த அமைச்சரோட யார் பங்கேற்கணும், சீனியராக இருக்கக்கூடிய வன்னியரசனை பங்கேற்கிறது சரி சொல்ல அவர் வந்து ஆக்கியிருக்காரு. திமுகவை இந்த கூட்டணி கட்சிகள் அவமானப்படுத்துறாங்க, இல்லை அவமானப்படுத்தணும் அப்படின்ட்டு தேவையே கிடையாது. மக்கள் மத்தியில் நீங்கள் எப்போவோ அவமானப்பட்டு போயிட்டீங்க. திமுக அதிமுக சேர்றன்றப்ப திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவமானப்பட்டு தானே போயிடுச்சு. ரெண்டாவது, திமுகவினுடைய அந்த பண்ணையார்த்தனத்தை கூட்டணி கட்சிகள் ஒழிச்சிட்டாங்க. குறிப்பாக ஐயா சண்முகம் அவர்களை பாராட்டியே தீரணும். அவர் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா திமுக பண்ணக்கூடிய பண்ணையார்த்தனத்தை வந்து சுட்டி காட்டி, அவங்களுடைய அந்த மேலாதிக்கத்தை சுட்டி காட்டி பலவற்றை கவுண்டர் வந்து கொடுத்துட்ருக்காரு. இப்போ இந்த திமுக இப்போ வந்திருக்கானுங்கள கிளம்பி, நேற்று ஒரு பையன் சொல்கிறான், நோ நான் உதயநாத் தம்பினா அப்படின்றான். எனக்கு சிரிப்பு தான் வருது அதெல்லாம் பார்க்கும்பொழுது. உதயநாத் தம்பி அப்படின்னா எனக்கு புரியல. உனக்கு இல்லை, உனக்கு ரெட் ஜெயிண்டில் பாதி சொத்து தரப்போகிறாங்களா, இல்லை உனக்கு வந்து என்ன சொல்கிறது அவங்க வாரிசு சொத்தை தரப்போகிறாங்க, இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், வி ஆர் ப்ரௌட் கொத்துசுன்னு பேசினானல்ல, அது முடிஞ்சிருக்குமான்னு பார்த்தா இப்போ உதயநாத் தம்பின்ற அளவுக்கு வந்திருக்கிறானுங்க. உதயநாத் தம்பியாக இருந்தால் நீ அந்த முதலமைச்சருடைய குடும்பத்திலேயோ இல்லை திமுக குடும்பத்திலோ நீ அடுத்த கட்ட வாரிசா வரப்போற. திமுகவில் ஸ்டாலின் அவருடைய வாரிசை தவிர ஒருத்தர் கூட வந்து முதலமைச்சராவோ இல்லை திமுக தலைவரோ வர முடியாது. அப்புறம் நீ தம்பியா இருந்தா என்ன, சித்தவா பையனா இருந்தா ஒன்றும் பண்ண போறது கிடையாது, ஒன்றும் வர முடியாது. அது வந்து ஒரு குடும்பத்துக்கான ஒரு கட்சி, ஒரு குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அப்போ இதையெல்லாம் கேள்வி கேட்டால் ஆமாம் நாங்கள் குடும்ப கட்சி தான், அதையும் வெக்கமே இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியல, இதெல்லாம் என்ன லாஜிக்? ஆமாம் நாங்கள் வாரிசுகள் தான், நாங்கள் கொள்கை வாரிசுகள்ன்றாங்க. சிரித்து கடந்து போக வேண்டியது தான். இப்போ திமுக வந்து இவங்க அடிச்சு பேசவே கிடையாது எந்த இடத்துலையுமே. அப்போ ஃபியூச்சர்ல 29 எலெக்ஷன்ல வந்து திமுகவோட திரும்ப எந்த காலத்திலும் எனக்கு தெரிஞ்சு இப்போ எந்த காலத்திலும் கூட நான் வார்த்தையை வந்து எடுத்துறேன். திமுகவோட வருகின்ற அசம்பிளியில கண்டிப்பா இடதுசாரிகள் விசிகாவும் பங்கேற்கவே மாட்டாங்க. 100% பங்கேற்க மாட்டாங்க நான் நம்புறேன். நான் பெட்டுலாம் கட்ட மாட்டேன். அதுக்காக சில பேர் வந்து அரசியல் நான் பேச ஒருத்தர் வந்து இந்த அரசியல் பேச மாட்டேன்னாரு, இன்னொருத்தர் எத்தனையோ லட்சங்கள்லாம் பெட்டு கட்டினா பெட்டுலாம் கட்டுறாங்க. நம்ம மீசெல்லாம் இப்ப எடுத்துட்டு போறாங்க. வேற நம்ம முன்னாடியே சொன்னோம், தேர்தலுக்கு முன்னாடி ரிசல்ட்டுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், நான் சொன்னது நடந்துச்சு. திமுக ஆட்சிக்கு வராது நான் சொன்னேன்னா, நான் எல்லாத்துலயும் சொல்லியிருக்கேன், வரல. ஆனா விஜய் ஆட்சி அமைப்பார் நான் சொல்லல. நான் விஜய் வந்து ஆட்சி அமைப்பார் நான் எங்குமே சொல்லல. நான் விஜய் பெரும்பாலும் தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு சொன்னேன். திமுக ஆட்சிக்கு வராதுன்னு நான் நம்பினேன். அதே மாதிரி நம்பிக்கை வந்து நடந்துருச்சு. இப்போ நீங்க சொன்ன 29 அசம்பிளிலுமே கண்டிப்பா இடதுசாரிகளும் பிசிகாவும் திமுக கூட்டில் பங்கேற்காது. அவங்க விஜய் அவர்களோடு தான் இருப்பாங்க. விஜய் அவர்களோடு இருந்தால்தான் இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி, எல்லா கூட்டணியும் வந்து செட் ஆகும். அப்போ இந்தியா கூட்டணியில் திமுக இல்லை. அவங்க ஒரு தேசிய அளவில் வரலாமா எனக்கு தெரிஞ்சு வரமாட்டாங்க. அவங்க பிஜேபியோட பேசிட்டு இருக்காங்களாமே, பிஜேபியோட வந்து அலைன்ஸ் நம்ம போடலான்ற அளவுக்கு வந்து பாஜக, அதிமுக, திமுக இவங்கெல்லாம் ஒரு கேங் செட் ஆகிறதுக்கு வந்து பேசி வந்து இப்போ பாக்குறவங்க இது என்ன பண்ண உண்மை திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க சொல்றது நம்ம நம்புறீங்க. அப்புறம் பாஜக அதிமுக திமுக எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க சொல்ல நம்ப மாட்டீங்க. நம்புங்க, இதே நம்புங்க. அப்போ அதை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் நம்பல, நான் நியூஸ்ல வரப்போ அப்புறம் நம்பிட்டேன். கூட்டணி பேச்சுவார்த்தை தவிர்க்கப்பட்டது வந்து பிஜேபி உள்ள இருக்கு, ஒரு சீட் உள்ள இருக்குல்ல அதிமுகவுக்குள்ள, அதனாலதான் வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரி கிடையாது. பாமக கூட தான் இருக்குது, பாமக கிட்ட கூட தான் சீட் இருக்குது. பாமக வந்து பாமக வந்து திமுக எதிர்க்கல கிடையாது. பாமக இடத்துல திரும்ப இருக்க மாட்டாரு. இருக்கிற இடத்துல அதாவது உங்களுக்கு கம்யூனிஸ்டுகளை தவிர்த்துட்டோம் அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியாது, பிசிகாவை தவிர்த்துட்டோம் அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியாது, பாஜக இடத்துல கம்யூனிஸ்டுகள் வந்து இருக்க மாட்டாங்க, பாமக இடத்துலையும் பாஜக நான் திரும்ப வந்து இருக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணாலும் அந்த விஷயம் டோட்டல் ஃபெயிலியர் தான் போயிருக்கும். அதாவது எதை வச்சு இந்த பிளான் பண்ணாங்க? பண்ணுவோம் பிளான் முதல் பண்ணி பார்ப்போம். சொதப்பிருக்கும், அது முற்றிலும் தோல்வியோ தழுவி இருக்கும். அதனாலதான் வந்து இவங்க விஜய் அவர்கள் வந்து விஜய் அவர்களை ஆதரிக்கதாங்க நியாயம். 108 சீட் வச்சிருக்காங்க தனி மெஜாரிட்டி கட்சி. அவங்கள ஆதரிப்பீங்களா?
இல்லை இந்த 40-50 உறுப்பினர்கள் இவங்களை ஆதரிப்பீங்களா? யார் ஆதரிக்க முடியும்? நம்ம இவங்களை ஆதரிக்கணும், அந்த ஆதரவு தான் கொடுத்துருக்காங்க. திமுக கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் இன்றைக்கு இல்லவே இல்லை. முதல்ல அதிமுக பாஜக கூட்டணி கூட இருக்குது, நான் அதை இல்லைன்னு சொல்லலை. அந்த கூட்டணி கூட இன்னைக்கு இருக்கு. அவங்க எந்த என்டிஏல வந்து இருக்கிறாங்க. ஜிகே வாசன் மட்டும் என்டிஏல இருந்து வெளியேறிட்டாரான்னு தெரியல. நான் பார்த்து வெளியேற போறார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க, வெளியேற்றிருப்பார் நினைக்கிறேன் நான். அப்போ அவங்கள மாதிரி சில பேர் தான் இருக்கிறாங்களே தவிர அதெல்லாம் இல்லை. இப்போ 29 பார்லிமெண்ட்லையுமே வந்து ஒன்றா தான் இருக்க போகிறாங்க. 31லையும் ஒன்றா தான் இருப்பாங்க. நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாகவே சொல்கிறேனே, 31லையுமே இதே வந்து தாவேகா, விசிகா, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் தான் இருப்பாங்க. இனி ஒரு காலங்கள் ஃபுல்லாமே. நான் தான் சொல்கிறேன், ஒரு 15 வருஷத்துக்கு விஜய் சிஎம்மாக இருப்பார் சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் தொடர்ந்து இருப்பார் விஜய். எனக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அடுத்த முறையாக அவர் தான் சிஎம் ஆவார், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. நான் சொல்கிறேன் நான். ஏன்னா இருக்கிற சூழல் அப்படி தான் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களுடைய கவர்மெண்ட் அப்படின்றது உண்மையாகவே கரப்ஷனுக்கு எதிரான ஒரு கவர்மெண்ட்டாக இருக்குது. இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் வந்து அவ்வளோ ஒரு க்ளீனான ஒரு கவர்மெண்ட்டை வந்து விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. அங்கே தான் முழுக்க பணம் புழுங்குற இடமே அங்கே தான். எல்லா அரசு அலுவலகங்களையுமே வந்து ஒரு தெளிவான விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில், மருத்துவமனைகளில் ஒரு க்ளீன் கவர்மெண்ட். நீங்கள் க்ளீன் கவர்மெண்ட்டை கொடுத்துட்டிங்கனாலே மக்கள் உங்களை கண்டிப்பாக ஆதரிப்பாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் ஏன் ஆதரிச்சிருக்கான்னு கேட்டால், அவர் வந்து முற்றிலும் ஊழலுக்கு எதிராக இருந்தார். அப்போது முற்றிலும் ஊழலுக்கு எதிராக விஜய் அவர்கள் இருக்கார். ஏன்னா அவருக்கு இங்கிருந்து தான் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வாழணுன்ற எந்த அவசியம் கிடையாது. நம்ம முதலமைச்சர் ஸ்டைலாக கோட்டு போடுறாரு, டெய்லி ஒவ்வொரு லக்ஸரியான காரில் வர்றாரு, அவர் வீட்டு காசு. அதில் வந்து நம்ம குறை சொல்கிறதுக்கோ பொறாமப்படுறதுக்கோ ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் வந்தாங்கல்ல, லேண்ட் க்ரூசர், டிஃபெண்டர், ரேஞ்ச் ரோவர், இந்த கோபால குடும்பத்துக்கு வந்து எப்படி வந்துச்சுன்ற எடுத்து பார்க்கணும். சரி, உண்மையாகவே நீங்கள் படத்தை விநியோகம் பண்ணி எவ்வளோ காசு, என்ன ஏது அப்படிலாம் கேட்கணும். அதே தான் அதிமுகவும் கேட்குறேன். அதிமுகவும் லக்ஸரியான கார் வச்சு ஏது துட்டு உங்களுக்கு, எங்கேருந்து காசு வந்துச்சு? நீங்கள்லாம் வந்து ராஜாக்களா? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ராஜாக்கள் கூட வந்து நில உச்சவரம் சட்டத்தின்படி எல்லா லேண்டையும் எடுத்து ஜமீன்தாரி முறை அதுன்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டாங்க. உங்களால் ஏது காசுன்னு தெரில. ஆனால் இவர் வந்து உழைச்சாரு, டேக்ஸ் கட்டுறாரு, எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. அப்போது தானும் க்ளீனாக இருக்காரு, கவர்மெண்ட்டும் க்ளீனாக வச்சுருக்காரு. அப்போ க்ளீனான கவர்மெண்ட்டை மக்கள் வந்து விரும்புவாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து விஜயுடைய ஆட்சி வந்து புனிதமான ஆட்சிலாம் நான் சொல்ல விரும்பலை. இங்கேயும் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குதான். இன்னைக்கு ஒரே நாள்ல 5 சம்பவங்கள் குழந்தைகள் கிட்டே. நான் சிலதெல்லாம் பேசவே மாட்டேன். எனக்கு அது நம்ம என்ன பண்ண முடியாது பேசி. எவனோ ஒருத்தன் பண்றதுக்கு கவர்மெண்ட் தான் காரணம், எனக்கு அக்யூஸ் பண்ணவும் மனசு வரல. அதுக்காக கவர்மெண்ட் நடக்கிறத நம்ம சுட்டி காட்டாமல் இருக்க முடியல. எவனோ ஒருத்தன் ஒரு குழந்தைய வந்து ஒரு சீண்டல் பண்ணி வன்புணர்வு பண்ணி குழந்தைகளை கொலை, அவங்களால நம்ம என்ன சொல்றது? இப்போ அவன் பண்ணுறது கவர்மெண்ட் தான் காரணம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ உதயநிதி எழுதியிருக்காரு. இப்போ இந்த 3வது குழந்தையோட மென்ஷன் பண்ணி உதயநிதி சோஃபா மாடல் அரசு தான் காரணம் எழுதியிருக்காரு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் அதுக்காக ஒரு மன்னிக்கவே முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது சில நிகழ்வுகள் நடக்கும்பொழுது நம்ம கவர்மெண்ட்டை குறை சொல்லாமல் இருக்க முடியாது. பட் அதனால தான் நான் சில விஷயங்கள் பேசுறதில்லை. நான் பொதுவாக இந்த குழந்தைகள் சார்ந்த வன்புணர்வு நான் பேசவே மாட்டேன். எனக்கு அது ஒரு மாதிரி எனக்கு அது சில விஷயங்கள்லாம் நான் பேச மாட்டேன். எனக்கு அது மாதிரி கஷ்டமாக இருக்கும், நான் பேச மாட்டேன், கடந்து போயிடுவேன் நான். ஸோ அதுவுமே இங்கெல்லாம் இருக்கு. கடந்து போகிறது சரின்னு நினைக்கிறீங்களா? நான் கடந்து போகிறது சரின்னா, நான் வந்து சட்ட ஒழுங்கு என்கிட்ட கிடையாது. ஒரு அரசு, அதாவது நீங்கள் குழந்தைகளை வந்து எவனோ ஒருத்தன் வந்து ஏதோ பண்ணுறதுக்கு நான் கவர்மெண்ட் மட்டும் தான் காரணம் சொல்ல மாட்டேன். அது வந்து எல்லோருக்குமான ஒரு கூட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்குது. அதாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும் குழந்தை. இதை நான் என்ன சொல்ல முடியும்? எப்படி நீங்கள் இதை எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவீங்க? இப்போதைக்கு பெற்றோர்கள் விழிப்பாக இருக்கணும். அதுக்காக வந்து நம்ம வந்து குழந்தைகளோட சுதந்திரத்தை தலையிடவும் கூடாது. நம்ம இன்னைக்கு சில வட மாநிலத்தவருடைய பேர் அதில் இருக்கு. நம்ம இது சரி, இதை விட்டுருங்க. நீங்க சொந்த வீட்டில் சொந்தக்காரனுக்கு பண்றாங்க, அதை என்ன பண்ண முடியும் நம்ம? அப்போ நான் ஏன் இதெல்லாம் நான் பேச மாட்டேன்னு சொன்னா எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க அதை பேசும்பொழுது. இவனுங்க நான் என்ன சொல்றேன், இவனுக்கு இந்த மாதிரி பண்றவங்க நீ உடனே தூக்குல போட்டால் எனக்கு இது கொஞ்சம் சாலவும் நினைக்கிறேன் நான். இவன் தான் பண்ண நிரூபிக்கப்பட்டதா? ஒரு 2 மாதம் 1 மாதத்துக்குள்ள அவனை அவ்வளோவா காலி பண்ணிடணும். சும்மா இழுத்துக்கின்னு விசாரிக்க ஒரு அட்வொகேட்டை நான் இதை சொல்லக்கூடாது. இருந்தாலும் எனக்கு மனசு அது ஆதங்கம் பொறுக்கல. நம்ம என்ன பண்ண முடியும்? உனங்களை நம்ம இவன் தான் பண்ணான்னு தெரிஞ்சு போச்சு, அவனை வந்து உடனே எதனா பண்ணி விட்டுருணும், அவ்வளோதான். இந்த அரபு நாடுகள்லாம் பண்ணுறானுங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களை எதனா பண்ணி விட்டுருணும். அப்படி தான் நான் பார்க்குறேன் நான். ஏன்னா இது நீங்கள் குறிப்பாக கரண்ட் பிரச்சனை இருக்குது, நான் அதை இல்லைன்னா சொல்லலை. கரண்ட் பிரச்சனை மிகப்பெரிய தலைவலி பிரச்சனையாக இருக்குது. உங்களுக்கு 9 மணி 10 மணிக்கு ஒரு குழந்தை அழுகுதுன்னா அந்த குழந்தைய வச்சு எப்படி சமாளிப்பாங்க? நீங்கள் பெரியவங்களை கூட விட்டுருக்கு, நீங்கள் குழந்தைங்களை வச்சு இப்படி நம்மளால் வந்து இங்கே சென்னையிலலாம் வந்து ஏசி இல்லாமல் இருக்க முடியலையே, ஒரு 10 நிமிஷம் ஏசி இல்லாமல் இருக்க முடியலையே. அந்தளவுக்கு தட்பவெப்பநிலை சூழல் மாறிடுச்சு, அவ்வளோ ஹீட் ஆகிடுது இங்கே. ஸோ
ஸோ இது போல பிரச்சனைகள்லாம் இருக்குதா. ஆனால் இதுக்காக மட்டுமே ஒரு கவர்மெண்ட்டை வந்து நம்ம தூக்கி எறியணும்னு சொல்ற உடன்பாடு கிடையாது எனக்கு. பட் இதெல்லாம் சரி செய்யணும் கவர்மெண்ட். ஸோ இதெல்லாம் சரி செய்யும் பொழுது தான் சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், அங்கே பங்கேற்ற 4 பேருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயோடைய ஆட்சி நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களாம் ஒன்றும் தெரியாதவங்களா? ஐயா சண்முகமோ, அண்ணன் திருமாவர்களோ, இல்லை வீரபாண்டி அவர்களோ ஒன்றும் தெரியாது. இவங்க இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் சொல்கிறாங்க இந்த ஆட்சி நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் 1 மாதத்துக்குள்ளே நம்ம வந்து ஒட்டுமொத்த எல்லாரையும் விமர்சனங்கள் வைங்க. நான் அதுக்காக 6 மாதம் பொறுத்துருங்க, 6 நாள் பொறுத்துருங்க சொன்னாங்க இல்லையா? 6 மாதம் விமர்சனம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. 6 நாளில் பண்ண விமர்சனங்கள்லாம் மறுநாள் கூட பண்ணலாங்க, தப்பு கிடையாது. அதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் விமர்சனங்கள் நியாயம் இருக்கணும். கரண்ட் இல்லைன்னு கேட்குறது நியாயம்தான், நான் அது இல்லைலாம் சொல்லலை. ஆனால் அதுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் மட்டும் தான் காரணம்னு சொன்னால் எனக்கு அதில் ஏற்புடையதாக இல்லை. அதுக்காக வந்து டிவிக்காரங்க சில பேர் வந்து திமுககாரங்க வந்து இந்த அது பேர் என்னதுங்க, இந்த ஃப்ளக்கு கொடுப்பாங்களே, பீஸ் கேரியர் அதில் புரியிட்டு போயிடறாங்க. அதெல்லாம் அவங்க நகைச்சுவையாக சொல்லிட்டு இருக்கானுங்க. அது வந்து 2 கட்சிக்குமான மோதல். ஸோ அதுன்றது வேற. அப்போ இதில் வந்து தாவேக்காவுடைய ஆட்சி சிறப்பாக தான் இருக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக தான் இருக்கு. இந்த 1 மாத ஆட்சி என்பது ஒரு சரியான ஆட்சியாக தான் இருக்கு. இவர் இப்படியே பண்ணார்னா மக்கள் திரும்ப திரும்ப இதை தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா விஜய் அவர்களை எதிர்ப்பதற்கான அத்தனை ஆளுமையும் படைத்த தலைவர்கள் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ நீங்க ஏன் மோடி அவர்கள் தொடர்ந்து 3 முறை வராரு ஏன்னு கேட்டா அவரை எதிர்ப்பதற்கான ஆளுமை இல்லை. இப்போ நீங்க ராகுல் காந்தியை வந்து மோடி அவர்களுக்கு எதிராக நிற்க வச்சுன்னா எனக்கே அது சிரிப்பாக தான் இருக்குது. அவர் நம்ம குறைச்சி மதிப்பிடுறதுன்னு கிடையாது. இந்த ஆளுமையை கம்பேர் பண்ணும்போது அங்கே போட்டி என்பது ரொம்ப குறைவாக இருக்குது. ரெண்டா ஏன் சொல்றேன்னா, இப்போ மம்தா பானர்ஜி ஒத்துக்க மாட்டாங்க ராகுல் காந்தி பிரதமர் அப்படின்னு சொன்னா. மற்ற ஸ்டேட்டில் தெலுங்கானாலே ஆந்திராவும் ஒத்துக்க மாட்டாங்க. கேரளா ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியல. அதில் கம்யூனிஸ்டுகளும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒத்துக்காத ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து பிரதமர் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ மோடி அவர்கள் திருப்பி வருவதற்கு அவருடைய ஆட்சி முறை ஒரு காரணம் என்று சொன்னால் அவரை பீட் பண்ணுவதற்கு எதிரான அங்கே ஒற்றுமை இல்லைன்றதுல ஆளுமை இல்லை. அப்போ விஜய் போன்ற ஒரு கரிஷ்மாட்டிக் மக்களிடத்துல வந்திருக்கக்கூடிய செல்வாக்கு இதையெல்லாம் வந்து காலி பண்ணுறது ஒரு ஆள் வந்து இப்போ எனக்கு இல்லைங்க. ஃபியூச்சரில் அது அண்ணாமலையாக இருக்கலாம். ஒன்று நம்மள பாஜக, என்னுடைய கணிப்பு அண்ணாமலைக்கு வந்து ஒரு இளைஞருடைய செல்வாக்கு வந்து இருக்கு. ஆனால் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு கிடையாது. விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு இடத்துல 5 லட்சம் ஓட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் அங்கே அண்ணாமலைக்கு வந்து ஒரு 10,000 15,000 20,000 இவ்வளோதான் வந்து இருக்கும். நீங்கள் அவ்வளோ பெருசாக அவர் இருக்குன்னுலாம் சொல்ல. நான் இன்னைக்கு வந்து அவர்கிட்ட கிட்டத்தட்ட 18 லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க. நீங்கள் 18 லட்சம் ஓட்டாவே சொல்லிங்க. நீங்கள் 18 லட்சம் ஓட்டா பிரதிபலிக்கும் 25 லட்சமாக கூட மாறிங்க. நீங்கள் அது தப்பு கிடையாது. ஆனால் விஜய் இருக்கிறது கோடிக்கணக்கான தொண்டர்கள், ரசிகர்கள், வாக்குகள் இருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய கோடியை சில லட்சம் வந்து முறியெடுக்கும் என்று சொன்னால் காலம் தான் பொதுவாக சொல்ல முடியும். இப்போ ஏன் வந்து சீமான் ஏன் குறைஞ்சாரு? என்ன காரணம்? தமிழ் தேசம் தப்பான சித்தாந்தமா? சீமான் கெட்டவரா? அப்படிலாம் கிடையாது. அந்த அலைக்கு முன்னாடி இந்த எந்த அலைகளும் வந்து ஈடு கொடுக்க முடியல. திமுக, அதிமுக, நாம் தமிழர் யாராலுமே ஈடு கொடுக்க முடியல. ஸோ அதனால தான் திருப்பியும் அந்த வந்து ஆட்சி அமையும். அதனால தான் சொல்கிறேன், இவர்கள் அனைவருமே அஃபிஷியலாகவே வந்து அறிவிப்பாங்க, நாங்கள் தாவேக்காவோடு தான் இருக்கிறோம் என்பதை. இடதுசாரிகளும் பிசிகவும் அஃபிஷியலாகவே இன்னும் வருங்காலங்களில் அறிவிப்பாங்கன்றதான் என்னுடைய பார்வை. இப்போ திரும்ப அவர்கள் வந்து இந்த எலெக்ஷனில் போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லை நான் போட்டியிடலன்னு சொல்லிட்டு 24 ஹவர்ஸில் அவங்க சொல்லிட்டாரு. அது சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்களை போய் நான் மீட் பண்ணும்போது ஏவாவேலு ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க வந்து உங்க ரிலேட்டிவ் யாரையாச்சும் நிப்பாட்டுங்க, எம்பி போஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இடைத்தேர்தல் போட்டு இங்க வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையாச்சும் ரிசைன் பண்ண சொல்லிட்டு நீங்க அந்த எலெக்ஷனை போட்டு நீங்க அங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி பிளான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். திரும்ப அவர்களே தான் சொன்னாரு. அப்போ தான் சுயநலத்துக்காகத்தான் அவங்க அக்கா பொண்ணுக்கு இந்த வட்டம் சீட் கொடுத்துருந்தாங்கல்ல, அதனால சீட் கொடுத்தாங்களா? நீங்க சொல்ற நரேஷன் பார்த்தா அப்படிதான் வந்து எல்லாம் எடுத்துப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்ததுல எனக்கு உடன்பாடெலாம் கிடையாது. நான் என்ன சரியில்லாம் சொல்ல மாட்டேன் நான் அதை. ஏன்னா வந்து நீங்கள் வாங்குறதே 8 சீட்டு தான், அதில் வாங்கி உங்கள் குடும்பத்தையே கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாம் அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ நானுமே அப்படி தான் குடும்பத்தை பார்க்குறோங்கிறது. இல்லை, இந்த பிளானுக்காக கொடுக்குறான்னு சொன்னால் எனக்கு அது தேவையில்லாதது. அது வேண்டாமே. அது ஏன்னா திருமணம் அப்படின்னா அது நம்ம யாருமே ஒப்பிட முடியாத ஒரு தலைவராக இருக்காரு. அப்படின்ற பொழுது இல்ல ஒரு பக்கம் பார்க்க தோணுதுல, திடீர்னு வந்து அவங்க அக்கா கொடுக்குறாங்க ஒண்ணு. இதுல வந்து அந்த அணுகுமுறை தவறுதான். அந்த அணுகுமுறை தவறுதான். அந்த அணுகுமுறையை நான் நியாயப்படுத்தல. அந்த அணுகுமுறையை வந்து அதை நான் சரின்னு சொல்லிட்டு ஏற்கல. அவர் அதை வந்து அவர் ஏவாவேலு சொன்னாரு, திமுக சொன்னார் அப்படின்றதுக்காக அவர் பொதுவெளியுமே சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்ற பார்வை. அது தேவையில்லை. அப்படி ஒன்றும் நீங்கள் அவங்களுக்கு நான் தான் சொன்னேன், அவங்களுக்கு சீட்டு கொடுத்ததுலேயே எனக்கு பெரிய உடன்பாடுலாம் கிடையாது. ஏன்னா எத்தனையோ பேர் சீட்டு இல்லாமல் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தவங்க வந்து குடும்பத்தில் ஒருத்தவங்க இருக்காங்கன்றதுக்காகவே அவங்களுக்கு அரசியல் தகுதி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன்.
ஆனால் நீங்கள் ஆல்ரெடி எம்பியாக இருக்கீங்க, நீங்கள் திருப்பி உங்களோட அக்கா மகளுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி அங்கே ரிசைன் பண்ணி அது வந்து சுற்றி என்ன சொல்கிறது, இந்த சொல்லுவாங்க தலையை சுற்றி வந்து போடுற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயமா அது அமைஞ்சிடும். அது நீங்களே நின்றுக்கலாம். இப்போது இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் அங்கே ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே நாங்கள் தான் செலவு பண்ணணும், திமுக தான் செலவு பண்ணணும், திருப்பி எப்படி செலவு பண்ணுறது, தேவையில்ல இடைத்தேர்தல்ன்றதுமே சொல்லியிருக்காங்க. அப்போது எனக்கு என்னென்னா மாநில அரசியலுக்குள்ளே நீங்கள் வரப்போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்க, அது அவரோட விருப்பம், அது அண்ணன் வந்து வரலாம், அதான் சரின்னு நினைக்கிறேன், சரியான சிறப்பான ஒன்று தான், நான் நம்மளே அதை வாழ்த்திருக்கோம் பயங்கரமாக. ஆனால் இந்த இஷ்யூ இருக்கு இல்லையா, என்னுடைய குடும்ப வாரிசு கேட்க வச்சு அப்புறம் நான் ஜெயிக்க வச்சு அது அவர் சொல்லியிருக்க கூடாது, வேண்டாம், தவிர்த்திருக்கலாம், இதை கடந்து போலான்றதான் என்னுடைய விருப்பம். ஏன்னா நம்ம ஒரு பேரை பெரிய மதிப்பு வச்சிருக்கோம், இதை அவர் சொல்ல வேண்டாம் தான் என்னுடைய பார்வை.